வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபுல் கோர்ஸ் வந்து நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேணுங்கிறவங்க அதில் பே பண்ணி ஃபுல் கோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம ரிப்பீட்டட் கான்செப்ட் தான், பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் இது என்னன்னு. ஸோ இது ஈஸியாக தான் வந்திருக்கு. பெடகோஜி ரெஃபர்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. பெடகோஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா டீச்சர் சென்ட்ரிக்னு அர்த்தம். டீச்சர் மட்டுமே மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, லேர்னிங் ப்ராசஸ் அதில் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ஆல்ரெடி லைவில் நமக்கு இருக்கிற கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு அதில் என்ன நடக்கும், பெடகோஜியில் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஹியரிங் பேஸில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அதில் நடக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எ மேன் கெட்ஸ் ஆனுவல் பே ஆஃப் ₹9 lakhs. ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 9 lakhs வந்து இயர்லி வாங்குகிறாங்க. ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ஆர் இன் 5:1. எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு, சேவிங்ஸ்னால் அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அமௌண்ட்டு. வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் சேவிங்ஸ் பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேவிங் பெர் மந்த்துக்கு எவ்வளோ வந்து வாங்குகிறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 9 lakhs எடுத்துக்கணும், இன்ட்டு 1/6. இந்த 1/6 எப்படி போட்டோன்னா 1 + 5. அப்போ 5 + 1 எவ்வளோ, 6. இந்த 6 தான் இதில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன். தென் இதை கேன்சல் பண்ணணும். 9 lakhs டிவைடட் பை 6 என்னன்னு பார்க்கணும். 3 டேபிளில் பார்த்திங்கன்னா இது 2 3s are 6, இது 3 3s are 9. அப்போது எப்படி வரும், 3 lakhs வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 15 வரும். அப்போது 1,50,000 கிடைக்கும். ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும், பெர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறதுனால பெர் இயர்லி உங்களுக்கு 12 மந்த்து. ஸோ அதை டிவைட் பண்ணணும். ஸோ இது நார்மல் டிவைட் தான். உங்களுக்கு இது தெரியலைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது நார்மல் டிவைட் போட்டு எடுக்கணும். கட் பண்ண தெரியல அப்படின்னா இப்படி போட்டு 150 மட்டும் எடுத்துக்கோங்க. 12 டேபிளில் போடணும். 112 is 12. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 0. அதுக்கப்புறம் 112 is 12ன்னு சொல்லி பார்க்கணும். 2 12s are 24. ஓகே, 6 கீழே இறங்குது, இன்னொரு 0 அதில் இருக்குது, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 times வருது. அப்போது 1 2 5 அப்புறம் 00 இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,500 வருது. நமக்கு 12 வந்த உடனே நம்ம இந்த ஆன்சர் அடிச்சுட்டு நம்ம போயிடணும். ஏன்னா கண்டுபிடிச்சாச்சுல்ல, 1 2 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் எடுத்துகிட்டு போகணும். ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் அது மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெஃபர் டு எ ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைல் ஆஃப் ரெஃபரன்சிங் அப்படின்றது நார்மலாகவே நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸு, டைப்பிங் ஸ்டைல்ஸு, டைப் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு ஸ்டைல்ஸு. ஸோ இது எதெல்லாம் அதோட ரிலேட்டட் ஸ்டைல்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபுல் ஃபார்ம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். MLA அப்படின்றது மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா APSன்னு கொடுத்துருக்காங்க. APA அதுதான் வந்து ரைட் ஆன்சர்.
ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது ஆன்சர். ஓகே, அடுத்தது சிக்காகோ. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல். அடுத்தது MHRAக்கு வந்து மாடர்ன் ஹியூமனிட்டிஸ் ரிசர்ச் அசோசியேஷன். மாடர்ன் ஹியூமனிட்டி ரிசர்ச் அசோசியேஷன். ஸோ இது ஃபுல் ஃபார்ம் வந்து இனிமேல் நமக்கு கேட்கலாம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கான்செப்ட் ஷிஃப்ட்டில் இது உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸில். அப்போது மாடர்ன் ஹியூமனிட்டிஸ் ரிசர்ச் அசோசியேஷன். அப்போ இதில் எது கிடையாது, ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தென் அப்ரிவேஷன் வந்து சில ஷிஃப்ட்டு ஒரு 2-3 ஷிஃப்ட்டில் வந்து அப்படி நிறைய கேட்டிருக்காங்க. பட் இது ரிப்பீட்டட் கான்செப்ட் வரது சான்சஸ் இல்லை, ஆனால் லேட்டாக வரும். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த அக்ரானம் VOIPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ VOIPயுடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் இதோடைய நியூ அப்டேட்ஸ்க்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இப்போ உள்ள ரீசன் நேம் என்ன அப்படின்ட்டு தான். ஓகே, ஸோ இதில் ஃபுல் பார்த்துடலாம். ஸோ ஹையர் எஜுகேஷன்றது நார்மலாக வந்து நம்ம ஸ்டடீஸ் படிக்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா, இதோடைய டிவிஷன் தான் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ அதில் வந்து அதுக்கு இன்னொரு பேர் ட்ரெஷரி எஜுகேஷன்ஸ் ஆர் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன்னு 2 நேம் இருக்குது இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸு. ஸோ இது வந்து 3rd லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3rd லெவல் ஆஃப் எஜுகேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ இப்போ 3 நேம் இருக்குது, அது இது இனிமேல் வந்து கேட்கலாம். ஆஃப்டர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்புறமா இதுதான் வந்து இருக்குது. தென் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது, காலேஜஸில் படிக்கக்கூடியது அப்படின்னு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குல்லையே, அதுதான் டெக்னிக்கல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ். இதிலெல்லாம் படிக்கிறத தான் ஹையர் எஜுகேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு நேம் ட்ரெஷரி எஜுகேஷன்ஸ், தென் வந்து போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன். நமக்கு இங்கே வந்து இந்த 3rd ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 3rd ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.